சித்தி தான் உங்களை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஒன்றா வந்திருக்கோம். அதனால தான் உங்களை பார்க்க காலையிலேயே இங்க வந்துட்டோம். நான் பத்மா அக்கா கிட்ட சொன்னேன், காயத்துக்கான காரணம் நாமன்றப்ப மருந்தையும் நாம தானே போடணும்னு சொன்னேன். இல்லையா பத்மாக்கா? ஐயோ சின்னண்ணி, உங்களுடைய சாணக்கிய புத்தி என்னாச்சு? அந்த சிவா சக்தியை பிரிக்கிறதுக்கு பதிலா அவங்கள ஒண்ணு சேர்க்கிறீங்க. சாணக்கிய புத்தி இல்ல பத்மாக்கா, இது மந்திரா புத்தி. பொதுவா சொல்லுவாங்கல்ல, நண்பர்களை நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும், ஆனா எதிரிங்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கணும். சிவா சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்காம அடங்கவே மாட்டான். ஒருவேளை தடுத்தா போராட்டம் பண்ணுவான். இப்போ சக்தி பக்கமா காத்தடிக்குது. அதனால நம்ம பக்கம் காத்தடிக்க வைக்க நாம எப்படியாவது சிவாவோட நம்பிக்கைய ஜெயிச்சாகணும். அதுவும் எந்த அளவுக்குன்னா, அவ என்னோட ஃப்ரெண்டாவோ உறவுக்காரனாவோ இல்ல பக்தனா மாறணும். அதுக்கப்புறமா சக்தி அவன் கிட்ட என்ன சொன்னாலும் சரி, அவனோட கடவுள் சொல்றதான் அவன் நம்புவான். ஆனா இந்த சக்தி இருக்காளே, அவளும் பயங்கரமான ஆட்டக்காரி. அதோட இது ரொம்ப தந்திரமான விளையாட்டா இருக்கு. ரொம்ப கவனமா விளையாடணும். அதனால நாளைக்கு நானும் சிவா கூட போவேன், அதுவும் மன்னிப்பு கேட்க. மந்திரா ஆண்டி, நீங்க ஏன் வில்லன் டிராமா பண்றீங்க? உங்களோட பிளான் தான் என்ன? என்னோட அடுத்த பிளான் என்னன்னு நீ புரண்டு புரண்டு யோசிச்சாலும் உனக்கு புரியாது. ஆனா இது ஒன்றும் உங்க ஃபுல் ஃபேமிலி இல்லையே. உங்க குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் என் அம்மா அப்பாவை இன்சல்ட் பண்ணாங்க. அவங்க இங்க வரலையே. என் அப்பாவும் சித்தப்பாவும் வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. இல்ல இல்லப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்களுக்கு படி அளக்கிறவர். இங்க பாருங்க, நீங்க ரொம்பலாம் பணிய வேண்டிய அவசியம் இல்ல. வயசான காலத்துல பார்த்து பேசுங்க. நேத்து உங்க வீட்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு சின்ன பசங்களை அனுப்பியிருக்காங்க, அதுவும் மன்னிப்பு கேட்க. என்ன நடிக்க சொன்னாங்களா? நான் வயசுல சின்னவனா இருக்கலாம், ஆனா சித்தி எப்பவும் சின்னவங்களா இருக்க முடியாது. உறவு முறையில பார்த்தாலும் சரி, எண்ணத்தாலையும் சரி, அவங்களோட பொசிஷனை வச்சு பார்த்தாலும் சரி, சித்தி எங்க வீட்டை மட்டும் இல்லை, எங்க ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பார்த்துக்கிறாங்க. எங்க வீட்டை வழி நடத்துறவங்களே இவங்க தான். அதோட எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லலாம். நிஜமா ஆண்டி, உங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே தப்பு. நிலைமை அந்த மாதிரி, ஆனா நாங்க யாரும் தப்பானவங்க இல்ல. ஒருவேளை சித்தி இருந்திருந்தா நாங்க எந்த ப்ராப்ளம்ஸ்லயும் சிக்கியிருக்க மாட்டோம். அவங்க எதையும் நடக்க விட மாட்டாங்க. ஓ, அப்ப இதுதான் உங்க பிளானா? மகானுங்கிற துணிய டாக்டர் சிவா கண்ணுல நல்லா டைட்டா கட்டியிருக்கீங்க. இனிமே நானே நினைச்சாலும் உங்களை பத்தின உண்மையை அவர்கிட்ட சொல்ல முடியாது. புரிஞ்சுதா சக்தி? எங்க உன்னோட எண்ணம் முடியுதோ அங்க இருந்துதான் என்னோட தந்திரம் ஆரம்பிக்கும். அவங்க பிஸியா இருந்தாங்க, அவங்க கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னோட உங்க சக்தியோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக. அவங்க என்கிட்ட இன்னொன்னு சொன்னாங்க. உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினதுனால கடவுள் முன்னாடி நம்ம குடும்பமும் கேவலமாயிடுச்சுன்னு சொன்னாங்க.
அதோட நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க குடும்பம் எவ்வளவோ வசந்தது. டாக்டர் சிவா, நீங்க எவ்வளவு வெகுளியா இருக்கீங்களோ அவ்வளவு தந்திரக்காரி உங்க சித்தி. இதுல நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க என்னைக்கும் தப்பா சொன்னதே இல்ல சித்தி. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கூட தப்பு பண்ணுவேன். அதோட கொஞ்ச நாளா நானும் சில தவறுகளை செஞ்சிருக்கேன். நீங்களே பாருங்க, நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அந்த மினிஸ்டர் பொண்ணுக்கு போய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சிவா. நீ சக்திக்கு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து என்ன ரொம்ப பெரிய தப்பை செய்ய விடாம தடுத்துட்ட. அதனாலதான் நீங்க மகான் சித்தி. இன்னொன்னு, நீங்க எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்க, யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாலும் வெக்கப்படாம மன்னிப்பு கேட்டுருவீங்க. அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில சரி எது தப்பு எதுன்னு சொல்றது யாருன்னா என் சித்தி மட்டும்தான். யாராவது தடுமாறும் போது அவங்க அவங்களோட மனசாட்சியை கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் என் சித்தி பேச்சை கேட்பேன். சித்தி எனக்கு இன்னொன்னு கத்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டா சாரி சொல்ல தயங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோட யாருக்காவது உதவி செய்யணும்னா தாமதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சாரி அண்ட் தேங்க்யூ. சாரி எதுக்குன்னா, என் சித்தப்பாவும் அப்பாவும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க. அப்புறம் தேங்க்யூ எதுக்குன்னா, அப்படி இருந்தோம் நீங்க என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தீங்க. இல்ல இங்க பாருங்க, பரவாயில்ல, இதோட இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுக்கலாமே. இல்ல பண்டிதரே, இந்த பிரச்சனை தீரணும்னா அவங்க என்ன மன்னிச்சாகணும். அவங்களாலதான் இன்னைக்கு என்னோட புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, என் கூட இருக்கான். நேத்து நீ பண்ண காரியத்தை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ சோ மச். நீ என்ன சொன்ன? சிவா உன்னோட பேச்ச கேட்பானா? டாக்டர் சிவா யார் பேச்ச கேட்பார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். சக்தி பேச்சதான். இந்த சிவா தானே? இவன் ஜஸ்ட் இப்பதாம்மா சொன்னா என்ன கடவுளா மதிக்கிறானா. இன்னும் நிறைய சொன்னா. சரி தப்புக்கான அளவுகோலா என்ன மதிக்கிறான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுக்கு பேருதான் செக்மேட். இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத, அதோட என் வழியிலையும் குறுக்க வந்துடாத, புரிஞ்சுதா? இவங்க என்ன கட்டி பிடிக்கிறாங்களா இல்ல கழுத்து நெரிக்கிறாங்களா? டைரக்டா கட்டி பிடிச்சாச்சா, போலாம். சரிங்க பண்டிதரே, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் சித்தி.
நேத்து நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தியே, என்ன அது? சிவாவை இந்த முறை நான் அடிக்க போற அடியில அவனை இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் காப்பாத்தவே முடியாது. இல்ல, ஒண்ணும் இல்ல. ஷியோர்? இப்ப நான் சொன்னா கூட நீங்க என் பேச்ச நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்க சித்தி பண்ணிருக்கிற சதி அப்படி. என்ன நீங்க சக்தியுடைய வாயையே அடைச்சிட்டீங்களே. செக் மேட். என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? டாக்டர் சிவாவை மந்திர ஆண்டி வலையில சிக்க விடக்கூடாது. இல்லனா இவரை என்னெல்லாம் செய்வாங்களோன்னு தெரியல. ஒரு நிமிஷம் ஆண்டி. உங்க விளையாட்டை காட்டிட்டீங்க. இப்போ என்னோட விளையாட்டை நான் ஆரம்பிக்கணுமா இல்லையா? ஆண்டி, நீங்க இங்க வந்து என்னையும் என் குடும்பத்தையும் கௌரவப்படுத்திட்டீங்க. அதனால தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஆனா நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அத இங்க சொன்னீங்க. ஆனா நான் அவமானப்பட்டது எல்லார் முன்னாடியும். அதுக்கு என்ன பண்றது? பேப்பர்ல போட்டோ வந்துச்சுல்ல, அந்த விஷயத்தால நானும் என் குடும்பமும் ரொம்ப அவமானப்பட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் பப்ளிக்கா. அதுக்கு என்ன பதில்? இங்க பாரு சக்தி, இது எல்லாமே அந்த மினிஸ்டர் பண்ண வேலை. ஏன்னா அவரோட பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கல. நாம என்ன செஞ்சாலும் சரி, ஆனா அவரு பப்ளிக்கா வந்து மன்னிப்பு கேட்க ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா உனக்கு வேணும்னா நானே கேக்குறேன். ஆண்டி, இல்ல இல்ல, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? யார் அந்த கேவலமான வேலையை பண்ணாங்களோ அவங்கதான் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதாவது மந்திரி.
அதோட அவர் கூட சம்பந்தப்பட்டவங்க. அவங்க எல்லார் முகத்திரையும் கிழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டாக்டர் சிவா எப்பவும் சொல்ற மாதிரி அவர் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நானும் டாக்டர் சிவா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அது என்னன்னா, எந்த சிச்சுவேஷன்ல கோவப்படணுமோ அந்த நேரத்துல பொறுமையா இருக்கிறது பாவம். சமூகத்துல ஏன் கெட்டதெல்லாம் வளருது தெரியுமா? ஏன்னா நல்லவங்க கெட்டவங்களை கெட்டது செய்யப்படாம தடுக்கிறது இல்ல. ஒருவேளை நாம கெட்டதை தடுக்கலனா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க சொல்யூஷனுடைய பார்ட் ஆகலனா நீங்க கெட்டதோட பார்ட் ஆயிருவீங்க. அதனால நான் எப்பவும் ப்ராப்ளமோட பார்ட்டா ஆக விரும்புறேன். சொல்யூஷனோட பார்ட்டா தான் ஆவேன். கண்டிப்பா குரல் கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அவங்களோட முகத்திரையை எல்லார் முன்னாடியும் கீழ்ச்செறிஞ்சேன். கரெக்ட் தானே டாக்டர் சிவா? எக்ஸாக்ட்லி. இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லனா இந்த மாதிரி இன்னும் என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்களோ. டைம் பார்த்து மறுபடியும் அட்டாக்கும் பண்ணலாம். தெரியாத எதிரி ரொம்பவே ஆபத்தானவங்க. அதனால எல்லார் முன்னாடியும் முகம் தெரிய கிழிச்சே ஆகும். அடியே சக்தி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்ம சாதாரணமானவங்க. இந்த கோர்ட்டு கேஸ், ஜெயிலு கீழு எல்லா இடத்துலயும் அவங்க ரவுடித்தனம் தான் செல்லும். புரிஞ்சுதா? அவங்க மண்டை காஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி போட்டோவை பேப்பர்ல போட்டுருவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இல்ல ஆண்டி, சக்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குமே ரொம்பவே கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க முகத்தரையை கிழிச்சுதான் ஆகணும். அப்படின்னா நீங்க நிஜமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆணி வேர் வரைக்கும் போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த பல நாட்களா நடக்கிற இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுது, நடந்த எல்லாமே யாரோ பண்ற சதிதான். திடீர்னு நான் ஸ்டோர் ரூம்ல அடப்பட்டேன். அதுக்கு யார் காரணம்? பேப்பர்ல போட்டோ போட்டிருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? எல்லாத்தை விட பெரிய விஷயம், அடிதடி குற்றத்துக்காக டாக்டர் சிவாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதோட முழுசா 3 நாள் அவரை ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வைக்கணும்னு யாரோ ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆண்டி, அவனோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சிவா அண்ட் சக்தி ஒரே டீம்ல இருக்கோம். சிவன் சக்தி எப்பவுமே ஒரே டீம் தான். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்.
எதிரி எவ்வளவு வேணாலும் விளையாடட்டும், விளையாட்டை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ப்ராப்ளம்ஸ்ல தள்ளி அவங்க வேணா என்ன செக்மேட் பண்ணிட்டதா நினைக்கலாம். ஆனா எனக்கும் செக்மேட் பண்ண தெரியும். கரெக்ட் தானே ஆண்டி? ரைட். ஆனா விஷயம் என்னன்னா அவரு ரொம்ப மோசமானவரு. அதனால கொஞ்சமா பயந்துதான் ஆகணும். சிவசக்தி ஒன்னா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.